எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில தேவ சமூகத்துல வந்து இம்மட்டும் கர்த்தரை ஆராதிக்க இயேசுப்பா நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமென். இன்னும் தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஆமென். இந்த நாளிலே விசேஷமாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து எப்படி கர்த்தருக்காக வாழுகிறது என்று சொல்லுகிற ஒரு தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். கவனமாக கவனிச்சிங்கன்னா அந்த வார்த்தையினால் உண்டாகிற விடுதலை நிச்சயமாக சுதந்திரித்து கடந்து போகிறோம். ஆமேன். ஆமேன். ஏசப்பா நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். இந்த வார்த்தையில் வாசிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமேன். அப்போ ஆதாமுக்கு என்னென்னா, எல்லா மனுஷனை பார்க்கிலும் ஆதாமுக்கு ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம். என்ன பாக்கியம் ஆதாமுக்கு என்ன பாக்கியம் கிடச்சி? தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையா? ஆமேன். எந்த தாயும் தகப்பனும் இல்லை. தாயின் கற்பத்தில் உருவாகி ஆதாம் பிறக்கல. ஆனால் ஒரு பெரிய பாக்கியம், தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையா? ஜீவ ஆத்துமா அவனுக்குள்ளே தேவன் ஊதினார். ஆமேன். அப்போ ஆதாமுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையா? அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவன் என்ன செய்தாரா? ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார் ஆதாமை. அப்போ முதலாவது ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். என்னன்னா அவன் என்னத்திற்காக வைத்தார்னா, பண்படுத்தணும், காக்கணும். ஆமே. இந்த 2 நோக்கத்திற்காக நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோன்னா ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? ஒரு வேலை செய்கிறோன்னா அதனால் நம்ம என்னது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய சகல காரியங்களும் அதனால் நிறைவேற்றப்படும். அப்படி தான் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் இல்லையா? வேலை செய்கிறது கூட. அப்போ ஒரு காரியம் செய்ய ஒரு மனுஷனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்திற்குள்ளே வைத்திருக்கிறாருன்னா அவன் முதலாவது பண்படுத்தணும், 2வது காத்துக்கொள்ளணும் இல்லையா? அப்போ எந்த ஒரு இதுக்குமே பாதுகாப்பு இல்லாட்ட அது என்ன செய்யாது, சரியாக இருக்குது. அதில் வீடு திறந்து போட்டு வந்தால் நம்ம தைரியமாக வந்திருப்போமா? எவ்வளவு முன்னால் பின்னாலெல்லாம் வீடை பூட்டிட்டு வந்தால் கூட இங்கே வந்து என்ன நினைக்கிறோம், புறத்தை ஏதாவது திறந்து போட்டிருப்போமோ, சில நிறைய பிள்ளைங்க தான் திறந்து போட்டிருப்பாங்களோ அப்படியெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா சில நேரம். ஏன்னா யாரோ ஒருத்தர் விஷப்பூச்சிகளோ இல்லை ஒரு திருடனோ யாரோ ஒருவர் வந்துடுவாங்கன்னு பயப்படுகிறோம் இல்லையா? அப்போ அது காக்கப்பட்டாதான் அது என்ன செய்ய முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ என்னென்னா அது பண்படுத்தப்படணும், இன்னொன்று காக்கப்படணும். அப்போ இந்த தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை கொண்டு வந்து வைத்ததே பண்படுத்தணும், பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ பாதுகாக்கப்படாவிட்டால், அது காக்கப்படாவிட்டால் அது என்ன செய்ய முடியாது, பத்திரமா இருக்காது இல்லையா? அதில் ஏதோ ஒரு மனுஷனோ திருடனோ கொள்ளைக்காரனோ யாரோ ஒருவன் அங்கே வந்து ஏதாவது ஒரு நன்மையானதை எடுத்து கொண்டு போயிடுவான் இல்லையா? அதனால ஏசப்பா தேவன் என்ன செய்தார், இவனை காக்கணும். நான் உருவாக்கின மனுஷன் ஜீவாத்மாவை அவனுக்குள்ளே வைத்திருக்கிறேன். அவன் என்ன செய்யணும், இதை பண்படுத்தணும். பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமா அது இருக்கணும். அடுத்தது காக்கப்படணும். அப்போ காக்கப்படணும்னா ஆமேன், அது காக்கப்பட்டாதான் அதில் எந்த ஒரு தீமையும் காணப்படாது. அது என்ன செய்ய, பத்திரமா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆதாமுக்கு என்ன செய்ய முடியவில்லை, அந்த நோக்கத்தையே அறிய முடியவில்லை. தேவன் தம்முடைய மகிமையினால் ஆதாமை மூடி இருந்தார். அந்த மகிமை ஆதாமுக்கு என்ன செய்யற தெரியல இல்லையா? அப்போ தேவன் ஆதாமிட்ட சொன்னார், ஆமேன், நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்போ புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் தேவன். ஆனால் இவங்களுக்குள்ள அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னதுனால அது என்ன விளைவுன்னு சொல்லுகிறது அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. தேவன் தம்முடைய மகிமையினால் மூடி இருந்தபடினால தம்மால் உருவாக்கப்பட்ட மனுஷனும் அந்த மகிமைக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறபடினால அவன் என்ன செய்யணும், அவன் கொடுத்த அந்த கடமையை மாத்திரம் உண்மை உள்ளவனாக செய்திருக்கணும் இல்லையா? அவன் காக்க மறந்து போன போது நிறைய என்னென்னா இந்த பழைய ஆண்டவர் மிருக ஜீவன்களை உருவாக்கினதில்
சொன்னாலே சர்ப்பம் தான் என்ன செய்யுது, மிகவும் தந்திரம் உள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பம் அது எல்லா மிருக ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது. அப்போ இந்த தந்திரம் என்ன செய்யுது, வலு சர்ப்பம் மெதுவாய் நுழைந்து போகிறது இல்லையா. அவன் நுழைந்து இப்போ போகிறது வரை அப்படியே ஊந்தெல்லாம் போகாது, அது சபித்ததுனால தான் ஊந்து போகிறது. அப்போ முன்னால் அதற்கு கை காலெலாம் இருந்திருக்கும் இல்லையா, எல்லா மிருக ஜீவன்களை போல இருந்திருக்கும். அப்போ அது என்ன செய்யுது, அது அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ள நுழைந்தபடினால ஒரு பெரிய மகிமையை இழந்து போனாங்க. ஆமேன். அப்போ மகிமை இழந்து போனாங்கன்னு காரணம் என்ன, அது சரியாக காக்கப்படாதனால மகிமை இழந்து போனாங்க. ஆமேன் ஆமேன். காக்கப்படாதனால மகிமை இழந்து போனாங்க. நிறைய குடும்பங்களுக்குள்ளே கூட வலு சர்ப்பம் மெதுவாய் நுழைந்து போகும். ஆமேன். நிறைய குடும்பங்களுக்குள்ளே கூட சமாதானத்தை கெடுத்து போடும்படியாய், ஆமேன், சந்தோஷத்தை கெடுத்து போடும்படியாய் ஏதாவது ஒரு விதத்தில் சர்ப்பம், ஆமேன், பிசாசின் கிரியைகள் குடும்பங்களை மேற்கொள்ள போராடி கொண்டே இருக்கும். ஆனால் குடும்பங்கள் காக்கப்படாவிட்டால், குடும்பங்கள் ஜெப வாழ்க்கைக்கு நேரே, ஆமேன், வேத வசனத்திற்கு நேரே, சபை கூடுதலுக்கு நேரே நடத்தப்படாவிட்டால் குடும்பம் என்ன செய்யப்பட முடியாது, பாதுகாக்கவே முடியாது. நம்ம நினைப்போம் நம்முடைய பலத்தினால எப்படியாய் நின்று என்ன செய்திடலாம், ஜெயிச்சிடலாம், நம்ம பலத்தினால எப்படியா நின்று நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பிடலாம், அப்படி நம்ம என்ன செய்வோம், போராடிட்டே இருப்போம். ஆனால் தேவன் விரும்புகிறது நம்ம குடும்பம் பட வேண்டுமானா, தேவ மகிமைக்குள்ளே மறைக்கப்பட வேண்டுமானா நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு வேணும். ஆமேன். தெய்வீக பாதுகாப்பு உண்டானா எந்த சத்துருவின் கிரியைகளும் குடும்பங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆமேன் ஆமேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆமேன் ஆமேன், இந்த என்னது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமேன். அப்போ பண்படுத்தணும், காக்கணும் இல்லையா. அப்போ இதை காத்து கொள்ளுகிறதுனால எவ்வளோ பெரிய மகிமை நம்மை மூடி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்யலை, ஆதாமுக்கு தெரியவே இல்லை. அப்போ பிற்பாடு அந்த கனியை பறித்து புசித்த பிறகுதான் ஆண்டவர் வருகிறார் ஏதேன் தோட்டத்தில். தேவன் வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னு கேட்குறார் இல்லையா. அப்போ தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன செய்கிறேன், ஒளித்து கொண்டிருக்கிறேன். ஆமேன் ஆமேன். ஒளித்து கொண்டிருக்க காரணம் என்ன, தேவ மகிமை இழந்தபடினால ஒளித்து கொண்டிருக்கிறான் இல்லையா. அவரால் உண்டாக்கப்பட்டு, ஆமேன், ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கப்பட்ட அந்த மனுஷன், ஆமேன், தேவனுடைய ஜீவ ஆத்மாவை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்து வைக்கப்பட்ட அந்த மனுஷன் எந்த காரணத்திற்காக போய் ஒளிக்கணும், ஏதோ ஒரு காரியத்தில் தேவ மகிமை இழந்திருக்கிறான். ஆமேன் ஆமேன். ஏதோ ஒரு காரியத்தில் தேவ மகிமை இழந்து போன படியினால, அந்த மகிமை இழந்து போன படியினால அவன் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அனுபவம் இல்லையா. நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம், நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், எப்படி நினைக்கிறோம், ஏசப்பா அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, எப்படி நினைச்சாங்க, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது இறைச்சி பாத்திரத்தில் அண்டையில் உட்கார்ந்து நம்ம இறைச்சியை சாப்பிட்டோம் இல்லையா. ஆமேன். என்ன சாப்பிட்டோம், கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், இன்னும் என்ன சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம். அப்போ வழியெல்லாம் நினச்சிட்டே வராங்க. என்ன நினைக்கிறாங்க, அந்த எகிப்தை திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் இல்லையா. ஆமேன். எகிப்தை திரும்பி பார்க்குறாங்க, நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்தோமே, நம்ம எதற்காக மீட்டு கொண்டு ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார் என்கிற நோக்கம் என்ன செய்யலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியவில்லை இல்லையா. ஒரு சின்ன நன்மை தாமதிக்கும் போது, கவனமாக கவனிக்கிறீங்களா, ஆமேன், ஒரு சின்ன நன்மை ஆமேன் நமக்கு நடைபெற தாமதமாகும் போது முறுமுறுக்கிற ஒரு அனுபவம் நம்மள என்ன செய்யக்கூடாது, காணப்படவே கூடாது. ஏசப்பா நீங்கள் என்ன செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாய் செய்வீங்க. ஆமேன். அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற நல்ல தகப்பன் அவர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது அவங்க வழியெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஆமேன். நாங்கள் ஆகாரத்துக்கு என்ன செய்வோம், தண்ணி இல்லையே, அதற்கு என்ன செய்வோம், அப்படி என்ன செய்கிறாங்க, முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் ஒவ்வொரு முறையும் மோசே தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கிறார். ஆமேன். மோசே தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கிறார். மோசேக்கு நோக்கம் என்ன, இதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழியில் அழித்து போடணும்னா என்னைக்கோ ஆண்டவர் அழிச்சு போட்டிருந்திருப்பார் இல்லையா. ஆனால் ஆண்டவரே இதை கேள்விப்படுகிற எகிப்தின் ஜனம் என்ன நினைக்கும், ஏசப்பா ஆமேன், இந்த ஜனங்களெல்லாம் ஆமேன் கானானுக்கு அழைத்து கொண்டு போகிறேன் கூட்டிட்டு போனானே, வழியில் இந்த ஜனங்களெல்லாம் அழித்து போட்டாங்களே, அப்படி சொல்லி உமக்கு விரோதமாய்
பேசும் அப்படி சொல்லி மோசே ஒவ்வொரு முறையும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு விசை இரக்கத்தை காண்பித்தருளுங்க, நீங்க அந்த ஜனங்களை அழித்து போடுவீரானால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யும், கிறுக்கி போடும் அப்படி சொல்லி மன்றாடுகிறார் ஜனங்களுக்காக. அப்போ என்னன்னா இந்த ஜனத்திற்கு அந்த நோக்கம் தெரியல, அழைக்கப்பட்டு கொண்டு வருகிறது நோக்கம் தெரியல, அதனால அந்த ஜனம் முறுமுறுக்கிறது, அதனால அந்த ஜனம் உலக காரியத்திற்காக அங்கலாய்க்கிறது. ஆமேன் ஆமேன். உலக ஜனத்திற்காக உலக காரியத்திற்காக அங்கலாய்க்கிறது. அதே போல நம்மளும் நினைக்கிறோம், ஏசப்பா நாங்க அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருக்குமே ஏசப்பா, ஆமேன் நாங்க எங்கேயோ விக்கிரங்களுக்கு பின்னால் ஆராதித்துட்டு இருந்த நேரமே நல்லா இருந்தோமே ஏசப்பா, ஆமேன் உம்மை தேடி வந்ததுனால கட்டப்பட்டிருக்கிறோமே. கட்டப்படுகிறது சாதாரணமாக கட்டப்படவில்லை, பிரமாணத்தினால கட்டப்பட்டோம் என்பதை மாத்திரம் அறிந்து கொண்டோன்னா ஒரு நாளும் நம்ம முறுமுறுக்கவே மாட்டோம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போ ஒரு புருஷன் ஒரு மனைவியோடு இணைக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது பிரமாணத்தினால கட்டப்படுகிறாங்க. ஆமென் ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தரோடு இணைக்கப்படும் பொழுது மாறாத நித்திய பிரமாணத்தோடு இணைக்கப்படுகிறாங்க. ஆமென். அந்த இணைப்பின் மகிமையை அறியாம அநேக நேரம் புலம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் அங்கே இருக்கும்போது கூட நல்லா தானே ஏசப்பா இருந்தோம், ஒரு குறைவும் இல்லை, நீ ஏன் ஜெபத்துக்கு வரையிலன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க இல்லையா? நீங்கள் ஜெபிச்சிங்களான்னு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. காலையில் யார் ஜெபிச்சா, நைட்டு யார் ஜெபிச்சான்னு யார் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் அடிமையாக இருந்து ஆமேன் ஆமேன் விக்கிரங்களை ஆராதித்தாலும் பரவாயில்லை, சாபத்திற்குள்ளே கட்டப்பட்டு கிடந்தாலும் பரவாயில்லை, எங்களை சும்மா விட்டுருங்கன்னு சொல்லுகிற நேரம் நிறைய உண்டு இல்லையா? கடந்த நாளில் ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுகிறது, சண்டே கிளாஸ் என்ன மறைக்கல்வி அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டா ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வர ஃபீஸில் 2000மோ 3000மோ குறையும். ஆமாம், அப்போ கடந்த இதெல்லாம் தெரியும், நம்ம இதெல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சோன்னா நம்ம கர்த்தருக்காக என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. ஒரு வாலிப மகன்கிட்ட பேசிட்டு வேண்ட சொன்னேன், ஆண்டி நான் காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அந்த குடும்பத்தில், ஆனால் அவன் அந்த காரியத்தை என்னோடு கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், ஆண்டி சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட போய் சைன் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க போல், அது நமக்கு தேவையில்லை இல்லையா ஆண்டி, நான் அதனால் அதை செய்யவே இல்லை. ஆமாம் ஏசப்பா நம்மளை நடத்துவார். இந்த வார்த்தை எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்து, என்னென்னா இந்த உலகத்திற்காக இல்லை இல்லையா ஏசப்பா நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லையா? இந்த உலகத்தில் நன்மை நடக்கும், நடக்காமல் போகும், சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கும், சாதகம் இல்லாமல் போகும். ஆனால் சில நேரம் நமக்கு மனசில் தோன்றும், ஐயோ நம்முடைய பிள்ளைகளை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருந்தா, இங்கேருந்து அங்கே கொண்டு சேர்த்துருந்தா கூட நம்ம கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் குறையம்ப கொஞ்சம் ஃபீஸ் வருஷத்துக்கு ஒரு 7-8 எல்லாம் குறைஞ்சிடும் இல்லையா? அப்படியெல்லாம் நினைக்கிறேன் கஷ்டப்படுகிற நேரங்களில். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நிச்சயமா நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆமேன். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். அவர் வல்லமை உள்ள தகப்பன் அவர். ஆனால் நம்மிலே அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர் நம்மேல வைத்த மகிமையை மாத்திரம் நாம் இழந்து போகவே கூடாது. ஆமேன். அதை மிக ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும். ஆமேன் ஆமேன். அது என்னன்னா, அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷன் அவர் தம்முடைய மகிமையினால் மூடி இருக்கிறார். ஆனால் பிற்பாடு அவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், தோட்டத்தில் தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன செய்தேன், ஒளித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. அப்போ அவன் எங்கேயோ தேவ மகிமை இழந்து போனான். அதனால் தேவனுடைய சத்தம் என்ன செய்யலை, அவனுக்கு அவன் கேட்கவே முடியலை. அவன் நிர்வாணின்னு அப்போ தான் உணர்ந்து கொள்ளுகிறான். ஆமேன் ஆமேன். உனக்கு நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அவன் ஏன்னா அவர் தான் தன்னுடைய மகிமையினால மூடி வைத்திருந்தாரே. மகிமை எடுபட்டு போன பிற்பாடு தான் அவனுக்கு நிர்வாணின்னு தெரியும். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? ஆமேன் ஆமேன். நம்ம இங்கே வந்ததுனால தான் கட்டப்பட்டு கிடக்கிறோமோன்னு நினைக்கிறோம். இல்லை, இங்கே வந்ததுனால தான் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே விடுவிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆமேன். சரீரத்திற்கு வேண்டியவைகள் அநேக நேரம் குறைவுபட்டது போல காணப்பட்டாலும் ஆமேன் உயிர்ப்பித்து நடத்துகிற ஆவியானவர்
அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருக்காக உண்மையாய் நிற்போமானா, அவருக்காக ஆமென் அவருடைய மகிமையை காப்பாற்றி கொள்வோமானா, காத்து கொள்வோமானா, எந்த ஒரு உலக காரியத்திற்காகவும் தேவ மகிமை இழந்து போகாதபடி காத்து கொள்வோமானா, ஆமென் நிச்சயமாய் நல்ல ஆவியானவர் செம்மையான வழியை நம்மை நடத்துகிறவர் அவர். ஆமென் ஆமென். அவர் நிச்சயமா நடத்துவார். ஆமா, அந்த ஆதாமுக்கு தெரியல, எங்கேயோ தேவ மகிமை இழந்து போனோம். தேவரீருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறேன், நாம் ஒளித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஆமென் இதுவரையிலும் தேவனால் உருவாக்கப்பட்டவன், அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி வைத்திருக்கிறார். ஆனா ஆமென் இப்பொழுது தேவன் கூப்பிடும் போது ஆமென் எங்கேயோ தேவரீருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறேன், ஒளித்து கொண்டிருக்கிறேன். யான் ஒளித்து கொண்டிருக்கிறான், தேவ மகிமை அவனிலிருந்து பிடுங்கப்பட்டு போனது. அவன் நிர்வாணி என்று அறிந்ததுனால, ஆமென் நிர்வாணி என்று அறிந்ததுனால தேவ மகிமை பிடுங்கப்பட்டு போயிற்று. அதனால நிர்வாணி என்று அறிந்ததுனால ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆமென் ஆமென். அது மாத்திரமல்ல, ஆமென் தானியேல் 1:8 கூட வாசிக்கும் போது முதலாவது பரிசுத்தத்தை காத்து கொள்வது எப்படி அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். அப்போ தானியேல் இதில் தானியேல் 6:1 வாசிக்கும் போது அவன் என்ன செய்தானா, தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம். முதலாவது பரிசுத்தத்தை காத்து கொள்வது. முதலாவது பாயிண்ட் பரிசுத்தத்தை காத்து கொள்வது. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் இருதயத்திலே ஒரு தீர்மானம் இல்லையா. அப்போ நம்ம எப்போவுமே ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஏசப்பா எங்கள் காரியங்களும் என்ன செய்யணும், ஜெயமாக இருக்கணும். ஆமென். நம்ம ஜெயமாக இருக்கணும்னு ஏசப்பா சமூகத்தில் போராடுகிறோம் இல்லையா. ஆனால் அவர் நிச்சயமாக ஜெயத்தை நமக்கு அருளுகிற தகப்பன் அவர். ஆமென். அவர் மனுஷனை போல இல்லை, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜெயத்தை அருளுகிறவர் அவர். ஆனால் அதற்கு முன்னால் தானியேல் என்ன செய்தானா, ஆமென் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆமென். அப்போ நம்ம தீர்மானத்தில் உறுதியாக இருப்போமானா, என்னன்னா தீட்டுப்படுமானா பரிசுத்தம் என்ன செய்யும், குலைக்கப்பட்டு போகும் இல்லையா. பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் இல்லையா. அவன் வாலிப மகன் இல்லையா, அந்நிய தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அப்போ நம்ம எல்லாம் நினைப்போம், இப்பொழுதெல்லாம் 1-2 நாள் மரக்கறி சாப்பிட்டாலே நமக்கு என்ன செய்யாது, வயரும் ஒத்துக்கொள்ளாது, வாயும் ஒத்துக்கொள்ளாது. அப்படிதானா அப்படிதானா வாலிப பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? ஆமாம், 1-2 நாள் மரக்கறி சாப்பிட்டா வயர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கொள்ளாது, வாய் என்ன செய்யுது, 2வது ஒத்துக்கொள்ளாது. அப்போ தானியேலுக்குள்ள தீர்மானம் என்ன செய்து கர்த்தருக்காக பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் மாத்திரம், நான் ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆமென் ஆமென். ராஜாவின் போஜனம் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும் இல்லையா. கர்த்தருக்காக நிற்கிற பரிசுத்த வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். நிச்சயமா நிறைய பலவிதமான போஜனம் இருக்கு இல்லையா. நம்ம விரும்புகிறது மாத்திரம் அங்கே இருக்காது, விரும்பாதெல்லாம் அங்கே இருக்கு ராஜாவின் போஜனத்தில் இல்லையா. அப்போ தானியேல் நினச்சிருந்தானா, ஐயோ நம்ம அந்நிய தேசத்தில் யாரும் பார்க்கல இல்லையா. நிறைய நேரம் தூர தேசத்தில் வேலை நிமித்தம் படிப்பு நிமித்தம் இருக்கும்போது பிள்ளைகள் நினைப்பாங்க, யாரும் நம்மளை பார்க்கல, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மை பார்க்கலும் அவங்களுக்குள்ள ஜீவனை வைத்தவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, மறைக்கப்படவே முடியாது. அதனால ராஜாவின் போஜனம் என்ன செய்ய முடியாது, என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆமென். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். நிறைய நேரம் நம்ம தீர்மானம் பண்ணுவோம், தீர்மானத்தில் பலனா நிற்கவே முடியாது. நம்ம நினைப்போம், இன்னைக்கு கண்டிப்பாக உபவாச ஜெபிக்கணும், நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும்னு வாஞ்சையாக இருப்போம். அன்னைக்கு தான் ஒரு நாள் இல்லாத பலவீனம் சரீரத்தை ஆண்டு கொள்ளும் இல்லையா. இது ஏசப்பாக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும் இல்லையா. ஏசப்பா நம்ம முகத்தை இல்லை, இருதயத்தை தானே ஏசப்பா பார்க்குறாரு இல்லையா. ஏசப்பாக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும், நம்ம சரீரம் என்ன செய்யுது, என்ன தெரியும் பிபின், சரீரம்
பலவீனப்பட்டிருக்கு, இன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்க முடியாதுன்னு ஏசப்பாய்க்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போயே ஜெபிக்கலாம். ஆனால் சாப்பிட்டுட்டு ஜெபிக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம குடும்பத்திற்காக போராட வேண்டிய காரியம் தடைபட்டு கிடக்கும். ஆமேன். குடும்பத்திற்காக போராடுகிறதுனால வருகிற நன்மை என்ன செய்யும்? தடைபட்டு கிடக்கும். ஆமேன். ஆனால் ஒரு நாள் ஜெபிக்க முடியலையா, மறுநாளாயிலும் நான் ஜெபிக்கிறேனா. ஆனால் ஜெபிக்கிறதுல ஒரு தீர்மானம் உண்டாகணும். நான் செத்தா கூட பரவாயில்லை ஏசப்பா, ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால என்னுடைய சரீரத்தை எந்த தீங்கும் துக்கப்படுத்தாது. ஆமேன். என்னுடைய சரீரத்தை உங்கள் சமூகத்தில் விழுந்து கூட கிடக்கிறேன். யாரும் வசனத்தை கேட்டு தூங்கிடாதுங்க. வசனத்தில் நிறைய விடுதலை உண்டு, வசனத்தில் நிறைய ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன். தூங்கி அந்த ஆதாம் இழந்தது போல மகிமை இழந்து போகாதுங்க. ஆமேன். அப்போ இந்த சரீரம் சோர்ந்து போய் கிடக்கும் இல்லையா? ஆமேன். உங்கள் சமூகத்தில் சாஸ்திராங்கமாக கூட விழுந்து கிடக்கிறேன் ஏசப்பா. ஆனால் நான் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஜெபித்தே தீரணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் என்ன செய்யாது? போகாது. அப்போ நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை என்ன செய்யணும்? நிச்சயமாக இருக்கணும். அப்படி ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் என் குடும்பத்திற்காக ஒரு நேரமாகிலும் உபவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். மிகவும் குறைவு. ஆனால் இனி இது அதிகரிக்கணும், விடக்கூடாது. ஆனால் சத்ருவின் கரத்தில் இருக்கிற அநேக நன்மை தடைபட்டு கிடக்கிறது. ஒரு நேரமாகிலும் அதற்காக தியாகப்படணும். எதற்காக? நம்முடைய குடும்பம் கட்டப்படணும், ஊழியம் கட்டப்படணும். அப்படி சொல்லி ஒரு நேரமாகிலும் என்ன செய்யணும்? பாஸ்டர் கரெக்டாக வாரம் ஃபுல்லாக உபவாசமாக இருந்தால் கூட ஊழியத்திற்காக உபவாசிக்கிறதுல மாத்திரம் தவறுகிறதே இல்லை. நான் கூட மிஸ் ஆகிடுவேன். நான் சில நேரம் நம்முடைய சரீரங்களை பொறுத்து அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படும். ஆனால் அவங்க என்ன தான் 1000 சூழ்நிலை இருந்தாலும் அவங்க உபவாசிக்க வேண்டிய நாள் கண்டிப்பாக உபவாசித்தே ஆகும். ஆனால் அந்த நாள் ஏதோ ஒரு ஊழியத்தையோ பிரயாணத்திலேயோ இருப்பாங்கன்னா முந்தின நாள் ஜெபிச்சுட்டு தான் கடந்து போவாங்க. ஆமேன். ஆமேன். அதனால் நிச்சயமாக ஒரு காரியத்திற்காக ஜெபித்து தான் ஆகணும். அப்போ தானியேலின் காரியம் என்ன? ஆமேன். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது தானியேலின் காரியம் என்ன? ஜெயமாக இருந்தது. ஆமேன். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்போ ஜெயமாக இருக்க அவன் தானியேலுக்குள்ளே என்ன இருந்தது? அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு நின்றபடினால அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. அப்போ தானியேல் நினைச்சிருக்கலாம், என்னது அவன் அந்நிய தேசம் தானே இல்லையா, அந்நிய தேசம் தானே, நம்ம எப்படி இருந்தால் கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் ராஜாவின் போஜனம் தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறதுல தானியேல் என்ன செய்தார்? உறுதியாக இருந்தார் இல்லையா, உறுதியாக இருந்தார். அதற்கு உறுதியாக இருக்குன்னா நிறைய அவர் அதற்காக பிரயாசப்படணும் இல்லையா, நிறைய பேர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் வெறுக்கணும் இல்லையா, நிறைய பேர் அவர் கூட இருக்கிறவங்க செய்கிற காரியங்களை அவர் விட்டு ஒதுங்கணும் இல்லையா. உலக காரியத்தில் அநேக நேரம் தேவனோடு கூட நடத்தப்படுகிற தேவ பிள்ளைக்கு உலக காரியம் அநேக நேரம் நம்ம மறக்கப்படணும் இல்லையா. நிறைய காரியம் மறந்தாதான், நிறைய உலக காரியத்தை நம்ம வேறு பிரிக்கப்பட்டாதான் தேவனுக்கு பிரியமாய் நிற்க முடியும். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லது போல ஏசப்பா சொன்னது, நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆமேன். உலகத்திலிருந்து அவர் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அவருக்காக வாழுகிற பரிசுத்த சந்ததிகளாய் காணப்படும்படியாய் அவர் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா ஒரு விசை கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமேன், இரண்டாவதாக வாசிக்கும் போது ஆமேன், ஆமேன், வழிகளை காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். வழிகள் காக்கப்பட வேண்டும். அதில் நீதிமொழிகள் ஆமேன் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 8:32, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது 8:32, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமாம், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் என்னது? பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய வழிகளை காத்து நடக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஆமேன், பாக்கியவான்களாய் மாற்றப்படுவாங்க. ரெண்டாவது, வழிகளை காத்து கொள்ளுகிறது. ஆமேன். நமக்கு பாதைகள் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே காக்கப்பட வேண்டும். நிறைய நேரங்களில் ஆமேன் இந்த வழிகள் என்ன செய்யும்? ஆமேன், ஆமேன், திசை மாறி போகிறது போல தேவ காரியங்களை விட்டு என்ன செய்யும்?
திசை மாறும் இல்லையா? ஆண்டவருக்கு நம்முடைய எல்லா வழிகளும் தெரியும் இல்லையா? ஆமேன். நம்முடைய கடந்த காலங்கள் அவர் நடத்தின பாதைகள் அவருக்கு தெரியும். ஆமேன். இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற பாதை தெரியும். இனி நடத்த போகிற பாதை கூட அவருக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். அவர் நடத்துகிற வழிகள் எல்லாம் ஆச்சரியமான வழிகள். ஆமேன். அப்போ அதனால் நம்ம இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவருடைய வழிகளை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து ஆமேன் ஒப்பு கொடு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போவதற்கு முன்னால் வேலைக்கு கடந்து போகலாம், ஆமேன், பல சூழ்நிலைகள் நிமித்தம் வெளியே கடந்து போகலாம். ஆனால் கடந்து போகும்போதெல்லாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் கடந்து போகிறேன், எனக்கு முன்னால் நீங்கள் கடந்து போகணும். ஆமேன். நாம் போவதற்கு முன்னால் தடைகளை நீங்கள் மாற்றி போட்டு எங்களை செம்மையான வழிகளை நடத்தணும். அநேக பொறாமை எரிச்சல் கொண்ட ஜனத்தின் மத்தியில் நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தரலணும். அப்படி ஒப்பு கொடுத்து கடந்து போனோன்னா நம்முடைய பாதைகள் செம்மையாய் மாற்றப்படும். ஆமேன். மனுஷன் இப்போ நிறைய வேலை செய்கிற இடத்துல ஆமேன் நிறைய எல்லா வேலையிலும் அப்படி தான் இல்லையா? பொதுவாகவே வேலை செய்கிற இடத்துல எல்லாமே எல்லா வேலையிலும் அப்படி தான். ஒருத்தன் நினைப்பான் இவளை எப்படி கீழே தள்ளிடலாம், ஒருத்தி நினைப்பான் இவளை எப்படி கீழே தள்ளிடலாம். அப்படி போட்டி பொறாமை நிறைந்த உலகம் இல்லையா இது? அதனால் இந்த வழிகள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படுமானா ஆமேன் மனுஷன் நினைக்கிறது போல ஏசப்பா நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அந்த வழிகள் ஆமேன் மனுஷன் நினைப்பான் இவளுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று செய்யணும், இவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனால் தேவன் நம்மை அதற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமேன். ஆமேன். மனுஷன் நினைக்கிற சூழ்ச்சிக்கெல்லாம் நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் மேல நம்பிக்கையா இருப்போமானா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இருதயத்தை காத்து கொள்கிறது. மூன்றாவது, இருதயத்தை காத்து கொள்ளணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமேன். அப்போ எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும் இல்லையா? உலகத்தில் மாம்ச இச்சைகள் ஆமேன், கண்களின் ஜீவனத்தின் பெருமைகள், கண்களின் இச்சை எல்லாம் இந்த இருதயத்தை என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும் இல்லையா? நம்ம பார்வையில் பரிசுத்தமாக இருந்தாலும் இருதயத்தின் ஆழத்தில் அநேக நேரங்களில் அநேக பாவ காரியங்கள் நம்ம என்ன செய்து ஒட்டி கொண்டே இருக்கிறது. அப்படி தானே? ஆமேன். ஒட்டி கொண்டே இருக்கிறது இல்லையா? ஆமாம், ஒட்டி கொண்டே இருக்கிறது. இருதயத்தில் அநேக காரியங்கள் ஆமேன் ஒட்டி கொண்டே இருக்கிறது. அது மனுஷனுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ இருதயம் என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே காக்கப்பட வேண்டும். ஆமேன். இருதயம் காக்கப்பட வேண்டும். இருதயம் காக்கப்பட்டதுன்னா ஆமேன் துன்மார்க்கமான கிரியைகள் அது ஆண்டு கொள்ள ஆவியானவர், எந்த கிரியைகளும் இருதயத்தை ஆண்டு கொள்ள ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் நினைவுகள் என்ன செய்தான், மிகவும் பொல்லாதா இருக்கிறது. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். ஆமேன். ஆமேன். இருதயத்தின் நினைவுகள் என்ன செய்தான், நித்தமும் பொல்லாது. இப்போ யோசிக்கிற இருதயம் கொஞ்சம் கழிச்சு என்ன செய்யாது, கவனிக்கிறீங்களா? இப்போ ஒன்று யோசிக்கும் இருதயம், கொஞ்சம் கழிச்சு அந்த இருதயத்தில் அந்த யோசனை என்ன செய்யாது, வராது. இப்போ ஒரு நல்ல குணமாக ஒன்று யோசிக்கும், கொஞ்சம் கழிச்சு அதே காரியத்தை ரொம்ப கடினமாக யோசிக்கும் இருதயம் இல்லையா? ஏசப்பா இதெல்லாம் மாற்றப்படணும் ஏசப்பா. நம்ம சில நேரம் நம்ம என்னடா இது, இந்த இருதயம் நம்ம இப்படி வேறுபடுதே, நேரத்துக்கு நேரம் வேறுபடுதே, அப்படி நினைக்கிற மாதிரி இருதயம் மாறிட்டே இருக்கு இல்லையா சில நேரங்களில்? ஆமாம். இப்பொழுது ஒரு நல்ல குணம் போல் நல்ல இருதயமாக செயல்படும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா இருதயத்தில் கடினம், பொல்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் மேற்கொண்டு இருதயம் என்ன செய்யுது, பரிசுத்தத்தை காக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆமேன். அப்போ இந்த இருதயம் எப்பொழுதுமே என்ன செய்யப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். ஆமேன். ஆமேன். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும்.
வரும். ஆமேன். அநேக பாவங்கள் புறப்பட்டு வரும். ஆமேன். அதனால எப்போவுமே இருதயம் என்ன செய்யணும்? பாவத்திற்கு இடம் கொடுக்காம ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருதயம் காக்கப்பட வேண்டும். அல்லேலுயா, அல்லேலுயா. அது மாத்திரமல்ல, ஆமேன். மனுஷன் பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஆமேன், ஆமேன். ஆவியின் வழி இன்னதென்று அவருக்கு நன்றாய் தெரியும். ஆமேன். அதனால இதில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். இருதயம் காக்கப்பட வேண்டும். நிறைய நேரம் தேவ சமூகத்தில் தான் இருப்போம் இல்லையா? நம்முடைய இருதயமும் சிந்தனையும் எங்கேயோ சிதறடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பிசாசு எப்படியாயிலும் தேவ மகிமையை தேவ சமூகத்திலிருந்து எடுத்து போடப்படும்படியாக நம்ம என்ன செய்வோம்? சில நிர்பந்தங்களினால தேவ சமூகத்தில் ஓடி வருவோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு, சர்ச்சைக்கு போகணுமே, ஆண்டவரை ஆராதிக்கணுமே, அப்படி ஓடுகிறோம். ஆனால் இருதயத்தில் அதிகமான தாகம் உண்டாகுமானா, இருதயத்தில் அதிகமான வாஞ்சை உண்டாகுமானா, அந்த வாஞ்சைகளின்படி கர்த்தர் நம்மை நிறைவேற்றுகிறவர். அல்லேலுயா, அல்லேலுயா. அந்த இருதயத்திலுள்ள வாஞ்சையின்படி அவர் நிறைவேற்றுகிறவர். அப்போ இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும்? காக்கப்பட வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான் இல்லையா? இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் அவர் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். ஆமேன். இருதயம் பொல்லாங்கானதும் மகா திருக்குள்ளதுமாக இருக்கிறது இல்லையா? அதை அறியத்தக்கவன் யார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை மாத்திரம் ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது? அறியவே முடியாது இல்லையா? ஆண்டவர் மாத்திரம்தான் அறிய முடியும். அதனால் எங்கள் இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் அப்பா. ஆமீன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமீன். இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். உமக்கு பிரியமான வழிகளில் எங்கள் இருதயம் யோசிக்கணும். உமக்கு பிரியமானதை எங்கள் இருதயம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அப்படி நினைச்சோன்னா ஏசப்பா நல்ல வழியில் நம்மை நடத்துகிறவர் அவர். ஆமேன், ஆமேன். ஒரு நாள் நம்மை வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். ஆமீன். இருதயத்துள்ள மாறுபாடுகளை எல்லாம் மாற்றி போடுகிறவர். இருதயத்திலுள்ள கடினங்களை எல்லாம் மாற்றி போடுகிறவர். தேவனுக்கு பிரியமல்லாத சுவாபங்களை எல்லாம் மாற்றி போடுகிறவர். பரிசுத்தத்திற்காக போராடணும். இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். எங்கள் வழிகளில் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். ஆமாம், அது காக்கப்பட வேண்டும். மிக ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? காக்கப்பட வேண்டும் இல்லையா? ஆமென். ஏசப்பா அப்படி நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆமென், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமேன். இதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற அனுபவம். ஆமேன். விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற அனுபவம். அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமேன், ஆமேன். நல்ல போராட்டம் போராடுகிறவங்களா இருக்கணும். ஆமேன். சகல காரியங்களிலேயும் ஆமேன், நம்ம போராடுகிற சகல காரியமும் கிறிஸ்துவுக்காய் ஒரு நல்ல போராட்டமாக இருக்கணும் இல்லையா? நிறைய நேரம் இப்போ பழைய நாட்களில் பரிசுத்தவான்கள் எல்லாம் சாது சுந்தர் சிங்கை கொடுத்து எல்லாம் கேள்விப்படும் போது, ஆமேன், அந்த புக்கில் எழுதியிருக்கோம். ஆமேன். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் அவர். ஆமேன். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் கிறிஸ்து அவரை சந்தித்த பொழுது இந்த உலக நன்மைகள், உலக மேன்மைகள் எல்லாம் உதறிவிட்டு, ஆமேன், கிறிஸ்து போது என்று ஏசப்பாவுக்காக வைராக்கியமாய் கடந்து வந்த தேவ மனிதன். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமேன். வைராக்கியமாக கடந்து வந்த தேவ மனிதன் அவர். ஆமேன். அதே போலதான் நிறைய பரிசுத்தவான்கள் அப்போ இந்த உலகத்தின் நன்மையெல்லாம் விட்டு ஏசப்பா போதும் என்று வைராக்கியமாக நின்றாங்க. இந்த பவுல் அப்போஸ்தலன் கூட நல்ல ஞானமுள்ள பவுல் அப்போஸ்தலன். ஆமேன். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது, ஆமேன், அவர் என்ன செய்தார்? சவுலாய் இருந்தவர் பவுலாய் மாற்றப்படும் பொழுது, ஆமேன், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு விளங்க பண்ணுவேன் ஏசப்பா சொன்னாங்க இல்லையா? அப்போ அவன் நல்ல போராட்டத்தை போராடினார். அவர் என்ன? கர்த்தருக்காக போராடினார். நிறைய பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக இன்னும் போராடுகிறவங்க, நிறைய விசுவாச பிள்ளைகள் இன்னும் போராடுகிறவங்க, இன்னும் வைராக்கியமாக இருக்க தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ கடந்த நாட்களில் ஒரு தாயார் சொன்னாங்க, ஆமென், ஞானஸ்நானம் முன்னால் போல இப்போ போல சுலபமாகலாம் எடுக்க முடியாது வீடுகளில் இல்லையா? அப்போ வீட்டில் சொல்லி வந்து ஞானஸ்நானம் எடுத்தால் யாருக்குமே என்ன செய்யாது? வீட்டில் அதுக்கான அனுமதி கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம். அப்போ
கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அவங்க ஏசப்பா மேலே கொண்டிருக்கிற வாஞ்சையினால, அந்த வைராக்கியத்தினால வீட்டில் போய் அடி கிடைச்சா கூட பரவாயில்லை அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, அடி கிடச்சா என்னது தூசியை போல உதறி விட்டு ஆண்டவருக்காக ஓட வேண்டியதா இல்லையா? ஆனால் இப்போ உள்ள விசுவாச வாழ்க்கை எப்படின்னா, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு வார்த்தை வீட்டுக்காரர் சொல்லிட்டாலே போதும், ஆமேன், இதுலேருந்து என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காலம் இது. ஆனால் ஆதி நாட்கள் அப்படி இல்லை. இந்த நாட்கள்லையாவது புருஷன்மார் நிறைய பேர் குடிகாரர்கள் இல்லை இல்லையா? எங்கேயோ ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆதி நாட்கள் எல்லா புருஷன்மாரும் குடிகாரர் இருப்பாங்க. ஆனா ஏசப்பா மேல உள்ள அந்த விசுவாசத்தினால, ஏசப்பா மேல உள்ள அந்த வாஞ்சையினால, அந்த தாகத்தினால இந்த காலத்திற்குரிய பாடு அந்த நித்திய மகிமைக்கு என்ன செய்யாது, கொண்டு போகவே முடியாது. நான் இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்தாலும் ஒரு நாள் இந்த உலக யாத்திரையை முடிக்கும் போது நான் கிறிஸ்துவோடு கூட கடந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஆச்சரியமாக இருக்கும், புருஷன் ஒரு வார்த்தை சொல்லாண்டாம், ஆனால் மிச்சம் உலக காரியத்திற்கெல்லாம் இப்போ ஏதோ ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் தான் ஒரு முக்கியமான காரியமாக இருந்தால் அதுக்காக எத்தனையோ நாள் போராடுவோம் இல்லையா? எப்படியாவது நான் போய் தான் ஆகணும், நீங்கள் வாரீங்களோ இல்லையோ, நம்ம சொல்லுறது நீங்கள் வாரீங்களோ இல்லையோ நான் என்ன செய்யணும், போக தான் செய்யணும் அப்படி சொல்லி போராடுகிறோம் உலக காரியத்திற்காக. எதற்காக? இது அழிந்து போகிற காரியம். இதற்காக போராடி சாதிக்கிறோமே தவிர தேவ காரியத்திற்காய் போராடு இந்த நாட்களில் ஆட்கள் மிகவும் குறைவு. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஒரு ஆராதனை நாளில் ஒரு காரியம் என்று சொன்னால் ஆமேன், அதற்காக போராடணும். பாஸ்டர் சொல்லுவாங்க எப்போவுமே நிறைய நேரம் இந்த சில நேரங்களில் அந்த திருமண வீடுகள்லாம் வரும்போது இந்த ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குமா, சில நேரம் நைட்டெல்லாம் போக முடியாது இல்லையா, கொஞ்சம் டைம் லேட் ஆயிரும். பைபிள் ஸ்டடியெல்லாம் 8 மணிக்கு தான் முடியும். அப்போ 8 மணிக்கு போகிறதுனால யாருக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்காது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக போகிறோமேன்னு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் தூரமெல்லாம் போக முடியாது. சாப்பாடு தானே முக்கியம், கிடைக்காட்ட நான் வாங்கியாவது கொடுப்பேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு அதை பார்க்கல இன்பமாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க அடிக்கடி. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு நேரம் ஆகாரம் அதை சாப்பிட்டுட்டா வயிற்றுக்குள்ளே போயிட்டா என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது. ஆனால் வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒன்று சாப்பிட தான் போகிறோம் இல்லையா, பட்டினி கிடக்க போகிறது இல்லை. ஆனால் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை அப்படி இல்லை, அது பரலோக வரையிலும் நம்மை கொண்டு சேர்க்கிற நித்தியமான வாழ்க்கை. அப்போ நான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடணும் இல்லையா. நல்ல போராட்டத்தை போராடுவது இந்த உலகத்தில் சில நேரம் புருஷனாக இருக்கலாம், ஆனால் கீழ்ப்படியாமல் இல்லை. ஆனால் ஆண்டவருக்குரிய காரியங்களில் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தா கர்த்தருக்குரிய பக்தி பண்ண முடியாது. ஆமேன். மனைவியானாலும் சரி புருஷனானாலும் சரி, ஆமேன், கர்த்தருக்காக வாழுகிறதுல ஒரு வாலிப பிள்ளை நான் எப்படியாயிலும் கர்த்தரை தேடி ஓடணும்னு வாஞ்சையா ஓடுனாங்கன்னா ஆமேன், அதை பார்க்கணும் சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை இல்லையா. ஒரு புருஷனும் மனைவியும் ஆமேன் அப்படி கர்த்தருக்காக ஓடினாங்கன்னா பாடுகளை அனுபவித்து ஓடுகிறவங்களுக்கு அதற்கு ஏற்ற பலன் உண்டு. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவித்து ஓடுகிறவங்களுக்கு அதற்கு ஏற்ற மகிமை உண்டு. அநேக பேர் ஒரு சின்ன காரியம்னா நான் இப்போ இன்னைக்கு சர்ச்சைக்கு ஒன்றும் போகிறதில்ல, புருஷன்கிட்ட கோவப்பட்டு மனைவிட்ட கோவப்பட்டு ஆராதிக்காமல் இருக்கிறவங்க எல்லாம் உண்டு. நம்ம சபையில் இல்லை, உலகத்தில் சொல்லுகிறேன், தேசத்தில். ஆமேன். அதனால் அப்படியெல்லாம் கோவப்பட்டு இருக்கிறவங்க உண்டு. நீ போறியானா போ, நான் வருவதில்லை. இன்னைக்கு நீ போறியானா போ, நான் என்ன செய்கிறதில்ல, வருகிறதில்ல. எதில் வருகிறதில்ல, உலகத்தில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தேவ காரியத்தில் தடைப்பட்டு கிடக்கிற அனுபவம். அப்போ நிறைய பேருக்குள்ள அப்படிதான். உலக மனுஷனை திருப்தி பண்ணும்படியாக, உலக சொந்தத்தை திருப்தி பண்ணும்படியாக, உலக இனஜன பந்துக்களை திருப்தி பண்ணும்படியாக கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற அனுபவம் இல்லையா. சின்ன பாடையை கர்த்தருக்காக சகித்து ஓட முடியவில்லை. கவனிக்கிறீங்களா? சின்ன பாடுகளை கர்த்தருக்காக சகித்து ஓட முடியவில்லை. எப்படி ஒரு நாள் இந்த உலக யாத்திரையை முடிக்கும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிற்க போகிறோமோ தெரியவில்லை. நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாவா இல்லை என்கிற மகிழ்ச்சி அந்நாளிலே உண்டாயிருக்கும்படியாய் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுகிறேன்.
ஆமேன். அப்படி ஓடினோன்னா, ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு ஓடினோன்னா நல்ல போராட்டத்தில் ஓடி ஜெயிக்க முடியும். ஆமேன், ஆமேன். நல்ல போராட்டத்தில் ஓடி ஜெயிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகள் உண்டு இல்லையா? ஆமேன். அப்படி யாருக்காவது பாடுண்டா பவுல் அப்போஸ்தலன் போல? ஆமேன், ஆமேன். பாடு யாருக்காவது உண்டா? யாருக்குமே இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன். உலகத்தில் போராடுகிறோம், அழிந்து போகிறதற்காக போராடுகிறோம். உலகத்தில் போராடுகிறோம், ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு போராடுகிறோம். உலகத்தில் போராடுகிறோம், வீணான மாயைக்காக போராடுகிறோம். உலகத்தில் போராடுகிறோம், ஆமேன், ஏதோ அனித்தியமான சந்தோஷத்திற்காக போராடுகிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாள் அப்படி சொல்லணும்ப்பா, உமக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆனால் நல்ல போராட்டம் போராடணும்னா இந்த உலகம் பாத்திரமாக இருக்காது. அதை மாத்திரம் புரிந்து கொள்ளணும். உலகத்துள்ள சூழ்நிலை நமக்கு என்ன செய்யாது? பாத்திரமாக இருக்காது. நம்ம நினைக்கிறது போல அனுகூலமாக எல்லா பாதையும் இருக்காது. அநேக நேரம் அநேக காரியத்தை உதறி தான் கர்த்தருக்காக ஓட வேண்டியது இருக்கும். ஆனால் அதை உதறி கர்த்தருக்காக ஓடினோனா, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றோனா ஒரு பெரிய ஜெயம் உண்டு. ஆமீன், ஒரு பெரிய ஜெயம் உண்டு. பரலோக ராஜ்யத்தில் ஒரு மேன்மையான விடுதலை உண்டு. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால எந்த காரியத்தை குறித்தாலும் ஒன்றை மாத்திரம் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நம்முடைய ஆத்மாவுக்காக நாம தான் கிறிஸ்துவை பின்பற்றணும். ஆமேன், ஆமேன். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்காக அவங்க தான் கிறிஸ்துவை பின்பற்றணும். நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால அவங்க காப்பாற்றப்பட முடியாது. அவங்க ஆத்மாவுக்காக அவங்க தான் கிறிஸ்துவை பின்பற்றணும். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கு காரணம் என்னன்னா, யாதோ ஒரு நம்பிக்கையில் ஓடிவிடக்கூடாது. யாதோ ஒரு நம்பிக்கையில் கிறிஸ்துவ பின்பற்றி ஓடுகிறேன் ஓடக்கூடாது. என்னுடைய ஆத்மாவுக்காக, என்னுடைய ஆத்மா அந்த நித்திய ராஜ்யத்தில் காணப்படுவதற்காக நான் தான் ஓடனப்பா, நான் தான் உங்களை தேடனப்பா, நான் தான் உமக்காக நிற்கணும். அப்படி ஓடினோனா கடைசி வரையில் கர்த்தர் நம்மை காத்து கொள்ள வல்லமை உள்ளவர். யாரும் கமந்து இருக்காதுங்க, நிமிந்துருங்க. ஏசப்பா வார்த்தையை கேட்க. கமந்து கிடந்தீங்கன்னா சாத்தான் வார்த்தையை கேட்க விடாது, குழப்பிட்டே இருக்கும், போராடிட்டே இருக்கும். ஏசப்பா வார்த்தையின் மகிமை இருதயத்தின் ஆழத்தில் கடந்து போகாது. ஆமேன். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆமேன். அது மாத்திரமல்ல, யூதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1 ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. யூதா 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடணும். ஆமேன். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக என்ன செய்யணுமா? தைரியமாய் போராடணும். விசுவாசத்திற்காக போராடுகிற நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாயிருக்கணும். ஆமேன், ஆமேன். நான் ஒரு விசை தான் இந்த விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்படும் இல்லையா? ஆமேன். இந்த விசுவாச வாழ்க்கை ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்காய் தைரியமாய் போராடணும். ஆமேன். தைரியமாய் போராடணும். ஒரு நாளும் ஆமேன் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் கர்த்தரை தேடணும். என்னுடைய ஆத்மா பிழைக்க வேண்டுமானா நான் கர்த்தரை தேட தான் வேண்டும். என்னுடைய ஆத்மா வாழணும் வேணாம், நான் கர்த்தரை தேட தான் வேணும். அப்போ யூதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நான் தைரியமாய் போராடணும் இல்லையா? தைரியமாய் போராடினோனா நமக்காய் வைத்திருக்கிற லக்கை ஓடி முடித்து ஆமேன் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் நிறைவேற்ற முடியும். தைரியமாய் ஓடினோனா ஆமேன் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். ஆமேன். தைரியமாய் ஓடணும். ஆமேன். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் தைரியமாய் ஓடணும். அது மாத்திரமல்ல, ஆமேன், வெளிப்படுத்தல் 14:12 ஆமேன், ஆமேன் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள். வெளிப்படுத்தல் 14:12 வாசிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை
இதிலே விளங்கும் என்று கூறினான். ஆமாம், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாகிய ஆமேன் 14 பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஆமேன். கடைசி வரையில் ஓட்டத்தை ஆமேன் விசுவாசத்தை காத்து கொண்டோன்னா நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். ஆமேன். ஆமேன். கடைசி வரையில் நம்முடைய லெக்கு அந்த கல்வாரி காட்சியை பார்த்து ஓடுமானா, ஆமேன் விசுவாசத்தை பற்றி கொண்டு ஓடுமானா, ஆமேன் இந்த விசுவாசத்தை தடை பண்ணி போட இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும். ஆமேன். இந்த விசுவாசத்தை தடை பண்ணி போட இந்த உலகத்தில் அநேக பாதைகள் நமக்கு தாறுமாறாய் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நாம் நம்மை அழைத்தவரை நோக்கி ஓடுவோம். ஆனால் நாம் நம்மை அழைத்தவரை நோக்கி ஆமேன் பொறுமையோடு ஓடுவோம். ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவோம். ஆமேன். ஆமேன். பவுல் அப்போஸ்தலனே போல பவுல் அப்போஸ்தலன் வேதத்தில் முன்மாதிரி, ஆனால் உலக வாழ்க்கையில் முன்மாதிரியாய் ஓடி ஆமேன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அந்த உலகத்தில் வாழ்ந்து மடித்த பரிசுத்தவான்களும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களும் நமக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. நமக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. விசுவாசத்தை காத்து கொள்ளுவோமானா நீதியின் கிரீடத்தை பற்றி கொள்ளுவோம். விசுவாசத்தை காத்து கொண்டு கர்த்தருக்காய் ஓடுவோமானா நிச்சயமா நீதியின் கிரீடத்தை பற்றி கொள்வோம். ஒரு நாள் இந்த உலக யாத்திரையை முடிக்கும் போது ஆமேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அதை ஆதாயமாய் எண்ணிக்கொண்டவங்க அந்த ஜீவ கிரீடத்தை பெற்று கொள்ளுவாங்க. அந்த ஆதாயமாய் பற்றி கொள்ளுகிறவங்க அந்த நீதியின் கிரீடத்தை பற்றி கொள்ளுவாங்க. ஆமேன். ஒருவராலும் அதை எடுத்து போட முடியாது. அது சாதாரணமானது இல்லை தேவ பிள்ளையே. ஆமேன். இந்த உலகத்தின் பாடுகள் அந்நாளிலே மறக்கப்பட்டு போகும். உலகத்தின் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறி போகும். அநேக நேரம் பாடுகளை சுமந்து கொண்டு ஓடுகிற நேரம் நினைக்கிறோம், என்னைக்குமே ஏசப்பா எனக்கு இந்த பாடு தானாப்பா வாழ்க்கை, என்னைக்குமே எனக்கு இந்த போராட்டம் தானா ஏசப்பா வாழ்க்கை. இல்லை, இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும். ஆமே, நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாய் தொடர்ந்து ஓடு. ஆமேன். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆமேன். உலகம் தன்னுடையதே சிநேகிக்கும். நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் எனக்காய் வாழும்படியாய், நீங்கள் எனக்காய் கனி கொடுக்கும்படியாய், அந்த கனியிலே நிலைத்து நிற்கும்படியாய். நேற்று சாயங்காலம் காத்திருப்பு ஜெபத்தில் வாசித்தோம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். என்ன கனி? நல்ல கனி. கனி கொடுக்கணும். ஆமேன். அது என்ன கனியாக கொடுக்கணுமா? நல்ல கனி கொடுக்கிற ஆமேன். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆமேன். அக்னியிலே போடப்படுவதற்காக அல்ல, அது சுத்தம் செய்யப்பட்டு கனி கொடுக்கிற நல்ல கொடிகளாய், நல்ல திராட்சை செடியில இணைந்திருக்கிற நல்ல கொடிகளாய் மாற்றப்படுவோம். ஆனா இந்த உலக யாத்திரையை முடிக்கும் போது இல்லாவிட்ட கிறிஸ்துவின் வருகை காணப்படுமானா நிச்சயமா அந்த பரலோகத்தின் மகிமையிலே காணப்பட முடியும். ஆமே. நிச்சயமா கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆமென் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் தகப்பனே. பவுல் அப்போஸ்தலனை போல நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமே. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆமே. நாம் அழைக்கப்பட்டது ஏதோ இந்த உலகத்தில் ஒரு நன்மை கிடைக்கும், ஏதோ இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமே. ஏதோ இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழலாம், ஏதோ இந்த உலகத்தில் சுகத்தோடு வாழலாம், வியாதி இல்லாமல் வாழலாம். ஆமேன். அதற்காக இல்லை. ஓ, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுகிறவர்களுக்கென்று ஓ நித்திய ஜீவன் உண்டு. ஆமேன். ஜீவ கிரீடம் உண்டு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி கர்த்தரை பற்றி கொள். இந்த உலகத்தின் பாடுகள் ஆமேன் கடந்து போய்விடும். ஆமேன். கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை பவுல் அப்போஸ்தலனை போல நல்ல போராட்டத்தை போராடுகிற ஒரு அனுபவம் என்னிலே காணப்படட்டும் அப்பா. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் ஒரு விசை சொல்லுங்க, ஏசப்பா ஆமே நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்ப்பா. ஆமேன்.
இருதயத்தை காத்துக்கொள்ளணப்பா. ஆமே, நல்ல விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளணப்பா. உமக்காய் வாழுகிற வாழ்க்கையை பற்றி கொள்ளணப்பா. அப்படிப்பட்ட கிருபையினாலே நிரப்புங்க. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தை ஆமேன், அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, இந்த வார்த்தையை பார்க்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆவியானுடைய கிரியை நடப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென் தகப்பனே. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென். அது கிரியை நடப்பிக்கட்டும் அப்பா. இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் பொறுப்படுத்திக் கொண்டீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இம்மட்டும் பொறுப்படுத்திக் கொண்டீங்களே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் தகப்பனே. உம்முடைய கிருபையின் கரங்களை முற்றிலுமாய் தருகிறோம். பொறுப்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை எல்லாரும் பற்றி கொள்ளட்டும். இந்த வார்த்தை பரிசுத்தத்தை மிக ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளட்டும். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடட்டும். ஜீவனாய் உம்மை பற்றி கொள்ளட்டும் அப்பா. இரக்கம் பாராட்டி நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபையின் கரங்கள்ல முற்றிலுமாய் தருகிறோம். பொறுப்படுத்தி ஆமெனுக்கு ஆண்டு கொண்டதற்காக நன்றி அப்பா. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தேசத்திலுள்ள பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.